வெல்கம் டு சகிஸ் vlog. இன்னைக்கு ஃப்ரைடே லீவு, ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். வீட்டில் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால அதை வச்சு நம்ம சிக்கன் கிரேவி அது கூடவே வந்து பார்பிக்யூலாம் பண்ண போறோம். ஏன்னா இங்கே மஸ்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்ல குளிராக இருக்குது. இந்த மாதிரி டைமிங்கில் வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்ம வீட்டு பால்கனிலே வச்சு பண்ணிடலாம். அதனால வந்து அதுக்கு எல்லாமே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க சொல்லு. வீடியோக்குள்ள போலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளோ சிக்கன்? 800 கிராம். 800. 2 × 800. இதெல்லாம் பார்பிக்யூக்கு அப்படி தானே? ஆமாம். இது என்னப்பா இது இருக்கு? இது எப்படி போட? வெட்டி போடு. பார்பிக்யூக்கு வந்து மசாலா போட்டு வச்சாச்சு. என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தந்தூரின்னு சொல்லிட்டு கடையில் ஒரு பாக்கெட் கிடைக்கும். அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, எத்தனை கிலோ சிக்கனுக்கு வந்து எவ்வளோ மசாலா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே வந்து கர்ட் போடணுமா, லெமன் போடணுமா, சால்ட் போடணுமா, இஞ்சி பூண்டு போடணுமான்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி தான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நான் மசாலா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்பிக்யூ கூட. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் சால்னா வந்து ரெடி பண்ணிடுவோம். ஓகேவா? குக்கர் எடுத்துக்கலாம். ஏன்னா குக்கரில் வச்சோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏற்ற மாதிரி இருக்கு என்னத்தையோ. இது ஸ்பைசஸ் எல்லாம் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன்னா அதான் தேடிட்டு இருக்கேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சது, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டால் போதுமா? சும்மா ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரம் வந்து எங்களுக்கு ப்ரைஸ் கிடைச்சது. இன்னைக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசையலாம்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய ஒட்டியிருக்கா. நம்ம ஸ்டிக்கர் வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் பார்க்கலாம். பாத்திரத்தை வந்து அடுக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதும். இந்த ஸ்டிக்கர்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த இது வந்துடுச்சா? நம்பருக்கு அவ்வளோதான். சூப்பராக ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. வேறு என்ன பண்ணணும்? பச்சை வாசனை போகணும். என்ன பண்ணுறத? மாவு செஞ்சிட்ருக்கேன். கோதுமை மாவு, உப்பு, தண்ணி, கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தோன்னா வேலை முடிஞ்சு. அது கூடவே வந்து ஒரு தக்காளியும் சேர்த்துருக்குது. சேர்த்து இது மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். என்ன கீழே உட்காந்துட்ட? அது சப்பாத்தி மாவு வந்து நிறைய பிசைய வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் வந்து கீழே உட்காந்துட்டேன். அங்கே வச்சு பிசைஞ்ச வந்து கை ரொம்ப வலிக்குது. அது கீழே உட்காந்துன்னா நல்லா அழுத்தி பிசையலாமா, அதனால வந்து சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு சாஃப்டாக. இனி அப்படியே அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம சப்பாத்தி போட வேண்டியதான். இப்போ நம்ம மசாலா சேர்த்தலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய் தூள், கரம் மசாலா 2 ஸ்பூனு, மல்லித்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க வேண்டியதுதான். வதக்கிக்கணும். வதக்கணுமா? அடுத்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இது போட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் கசகசை, 4-5 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. டீ போட போகிறேன். மணி 5:30 தாண்டியாச்சு. அதனால் வந்து டீ போட்டு குடித்தாதான் அடுத்த வேலை நல்லா கடன்னு ஓடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கலக்கிக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 குடம் தண்ணி ஊற்றலாமா? இங்கே சாப்பிட்டீங்கன்னா அது தாராளமாக 2 குடம் ஊற்றுதுங்க. இப்போ உப்பு பத்துமான்னு பார்த்துக்கிறோம். அது எப்படி பார்க்குறது? உப்பு பாரு. இப்படி நக்கி பார்த்தா போதுமா? உப்பு தெரிஞ்சிருமா? வேற நீங்க எப்படி உப்பு பார்ப்பீங்க? அப்படியே கோரி ஆறு வாயில ஊற்றுவீங்களோ? நம்ம அப்படி ஊற்றி பார்க்கணும். அப்படி ஊற்றுங்க. கொண்டாங்க வாய் போடுங்க. வாய் கொண்டாங்க. இங்கே வாங்க வாய் கொண்டாங்க பார்ப்போம். அதுக்கு முடி போடுதா?
குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணால் போதும். தானால ப்ரெஷர் அடங்கினது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான எம்டி சால்னா சிக்கன் சால்னா ரெடி ஆயிடும். ஓகே ஓகே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துருவோம். அடுத்து நம்ம பால் ஆற்றிடுவோம். பாலாத்து முடித்து பிக்கணுமா? உப்புல பிறகு போதும் போல வீடியோக்கு நான் வந்து ஊதுனேன். ஊதுனியா? நிறையா இருந்துச்சு. மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கணுமா? ஆமா, இது நான் வந்து டீ போட போறேன். அதனால சீனி போட்டுக்கலாம். சீனி போட்டுக்கலாம். 2 3 8 10. அவ்வளோதான். சீனி காலி. அடுத்து டீ தூள். டீத்தூள் ஒரு 7-8 ஸ்பூன் போட்டோமா? 2 ஸ்பூன் அள்ளி உள்ள போடுவோம். அள்ளி போட்டாச்சா? அள்ளி போட்டாச்சு. நீ டீ குடிச்சுன்னா டீயை குடிச்சிட வேண்டியதான். அடுத்து ஒரு வேலை இருக்கு. அடுத்து என்னது? அடுத்து கிருத்திக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட்டை போட்டுட்டு அது கூடயே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஆத்தி கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சுச்சு. இப்படி ஒரு ஆத்து, அப்படி ஒரு ஆத்து, அவ்வளோதான். ஆத்து, இப்படி ஒரு ஆத்து, அவ்வளோதான். டன். ஓகே, என்ன பண்றீங்க? டீ குடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி கத்தியாச்சு. அடுத்தது வந்து சரி சப்பாத்தியை போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோன்னா வேலை முடிச்சு. அதனால வந்து போட்டுட்டு இருக்கேன். சப்பாத்தி உருட்டிட்டு இருக்கேன். சால்னா ரெடி ஆயிடுச்சு. சால்னால திறந்து பார்த்துருவோமா? வாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு. முடிச்சிட்டியா? இல்லை, ஒரு 6-7 சப்பாத்தியாக தேய்ச்சி போட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே போடணும். ஏன்னா ஒரே டைமில் எல்லாம் போட்டோன்னா ஒட்டிடும். அதனால ஒரு 5-5 சப்பாத்தியாக அப்படி பண்ணிக்கலான்னு இருக்கேன். தோசைக்கல்ல சூடு பண்ணியாச்சு. போட்டு எடுக்க வேண்டியதான் வேலை. சப்பாத்தி போட்டுருவோம். கல் நல்லா சூடாக இருக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட வேண்டியதான். அப்படியே மேலே அப்புறம் 2 சொட்டு எண்ணெய் விட்டோன்னா ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். உடனே சாப்பிட போகிறோன்னா எண்ணெய் விட வேண்டாம். கொஞ்சம் லேட்டாக சாப்பிட போகிறதுனால லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹாட் பாக்ஸில் போட்டு நான் சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிட்ருக்காங்க. சூப்பர், நைஸ் ஜாப்பா. லுக். ஐயோ கபை ஆட போகுது. பெட்ரோலா வச்சுதாமா இது எனக்கு இந்த மஸ்கட் எல்லாரும் ரெடி ஆயிடுச்சா? ஷேகரா திரும்பிட்டாங்க. கல் தட்டி பாக்குமா? அதெல்லாம் குடிக்க மாட்டா. இன்னைக்கு ஈவினிங் vlog வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. என் ஃப்ரெண்டு ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. கிருத்தியாவும் இன்னைக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தா. இன்னைக்கு வந்து பார்பிக்யூலாம் போட்டு சாப்பிட்டு இந்த வீக்கெண்ட் வந்து சூப்பராக போச்சு. இனி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் குட் நைட். பாய். பாய்.